வணக்க மக்களை, சட்டமன்ற கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். தாவைக்காவுக்கு ஆதரவா அதிமுகவின் 8 அமைச்சர்கள் பதவிகளின் நிபந்தனை யார் யார் வாங்க வெளியே முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசில் பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கண்டிப்பாக அதாவது 2வது நாளாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கிறதா. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வாக்கெடுப்பு என்பது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை காமிக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வகையில் தான் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த பிளவு என்பது தமிழக வரலாற்றில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது 50 ஆண்டான அரசியலில் அதிமுகவானது இன்று 2ஆக பிளவுபட்டு என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எடப்பாடி தலைமையில் ஒரு 10 அணியாகும் எம்எல்ஏக்களும் மீண்டும் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தனி அணியாக செயல்பட்டு 30 எம்எல்ஏக்களை வைத்திருக்கும் நிலையில்தான் இந்த இரு அணிகளும் பிளவு என்பது அதிமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமின்றி இந்த இரு பிளவுகள் இதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதாவது சிவி சண்முகம் தலைமையிலோ கண்டிப்பாக அவர்கள் தாவைக்காவுக்கு ஆதரவளிப்பதாக கூறி வந்த நிலையில்தான் எடப்பாடி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் எந்த கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை உருவா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறதா. இந்த சூழல்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை பெற்று வெற்றி அதிமுக இடங்களை கைப்பற்றிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இருப்பினும் அக்கட்சி தலைவர்கள் விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தால் தாவைக்காவின் பலம் என்பது 107ஆக குறைந்திருக்கிறது. ஆட்சி அமைப்பிற்கு அவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை விஜய் அவர்கள் பெரும்பான்மை எண்ணிக்கை எட்ட முடியாத தாவைக்கா பெரும் சிரமத்துக்கு உருவாகி இருக்கிறதா. அதனைத் தொடர்ந்துதான் தேர்தலில் கடுமையான எதிர்த்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடமே ஆதரவு கோர வேண்டிய கட்டாயம் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தாவைக்காவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தான் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டில் ஆதரவு அளித்தாலும் மீதமுள்ள 2 உறுப்பினர்கள் ஆதரவை விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருந்து பெறுவதென்பது தாவைக்காவிற்கு ஒரு பெரும் சவாலாக அமைந்திருக்கிறதா. இறுதியில் பல இழுபறிக்கு பிறகு மே 9ஆம் தேதியானது ஆளுநரை சந்தித்து ஆதரவு எடுத்து அளிக்கப்பட்ட பிறந்து அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாளான மேவில் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்நிலையில்தான் 2 நாட்களாக நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெரும்பான்மை காமிக்கக்கூடிய சூழல் விஜய் அவர்களுக்கு உருவாக்கும் நிலையில்தான் இன்று நடைபெறும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவாக எந்த எம்எல்ஏக்கெல்லாம் அவருக்கு ஆதரவாக எழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவில் கண்டிப்பாக தனி 2 அணிகளாக பிளவுபட்ட நிற்கிற நிலையில்தான் எந்த அணி தாவைக்காவிற்கு ஆதரவு அளிக்கப் போகிறது என்ற கேள்வி. அதனால்தான் இன்று நடைபெறவுள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் கூட்டத்தொடரில் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தனிப்பெருமை காமிக்கக்கூடிய சூழல் உருவாக்கும் நிலையில்தான் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும். எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தாவைக்காவுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கப் போகின்ற நிலையில்தான் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.